வெல்கம் டு மெய்யுலி. இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4th ஜாமெட்ரியில் எக்ஸசைஸ் 4.1ல் ஃபஸ்ட்டு சம் போட போகிறோம். இந்த ஃபிகர் ஏபி இஸ் பேரலல் டு சிடி ஃபைண்ட் எக்ஸ். இப்போது இதில் இந்த ஃபிகரில் ஏபியும் சிடியும் பேரலல், இந்த எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் நடுவில் ஒரு லைன் போட்டுட்டேன், அதுக்கு யூன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு பேரலாக இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்குறோம். அவங்க புக்கிலே பேஜ் நம்பர் 141 பாருங்கள். அந்த ரூல்ஸ் படிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும், எது எதுக்கு ஈக்குவலு, எது சப்ளிமெண்ட்ரி, எதை ஆட் பண்ணால் 180 டிகிரின்னு வரணும்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல பாருங்கள், ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸு இன்டீரியர் ரெண்டும் ஈக்குவல் தான், எக்ஸ்டீரியரும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ஆல்டர்னேட்டிவில் 2, 7 கொடுத்துருக்காங்க. 2ம் 7ம் இன்டீரியர்னு உள்ளேயே இருக்குது பாருங்கள். இது உள்ளேயே இருக்குது, இது உள்ளேயே இருக்குது. 2ம் 7ம் ஈக்குவலு. அதே மாதிரி எக்ஸ்டீரியர்னு 3ம் 6ம் ஈக்குவல். எக்ஸ்டீரியர் வெளியில் இருக்குது, 3ம் 6ம் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸில் உள்ள ஒன்று வெளில ஒன்று இருக்குது. இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவல் அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். வெர்டிக்கலி ஆப்போசிட் வந்து 1ம் 7ம் ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள், அது ஈக்குவல். இது கான்சிக்யூட்டிவ் ஆங்கிள்ஸில் என்னென்ன, இன்டீரியர் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 வரணும், கோ இன்டீரியர். அதே மாதிரி கோ எக்ஸ்டீரியர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 வரணும். இதில் இன்டீரியர் பாருங்கள், 2ம் 5ம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 வரணும். 1ம் 6ம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180. எக்ஸ்டீரியர் அது. இன்டீரியர் 2, 5, எக்ஸ்டீரியர் 1, 6. இப்போ இதுதான் இது ரூல்ஸு. இதை நம்ம தெரிஞ்சுட்டோன்னா இதை சம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் நம்மளுக்கு இன்டீரியர் தான் வருது, அதுதான் பார்க்கலாம். இப்போது அதில் நான் ஒரு பேரலாக ஒரு லைன் போட்டேன். லைன் போட்டோடனே அதுக்கு நேம் வந்து யூன்னு வச்சேன். இப்போ இது இந்த டி வந்து இப்போ 2 பிரிஞ்சிருச்சு. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், மேலே வந்து ஸ்மால் லெட்டர் ஏன்னு நேம் கொடுக்குறேன், கீழே வந்து பின்னு கொடுக்குறேன். அது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். அதாவது இந்த ஆங்கிளை 2 பிரிச்சுட்டு ஏன்னு வைக்கிறேன், பின்னு வைக்கிறேன். இது 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும். அதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போது இதில் ஸ்மால் ஏ, இப்போ இது பார்த்தாலே தெரியுது இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஏவும் கேபிட்டல் ஏவும் ஸ்மால் ஏவும் சேர்ந்து பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு கான்சிக்யூட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் இது 2 ஆட் பண்ணால் 180 வரும். அதே மாதிரி பியும் சியும் பார்த்தாலே தெரியுது இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான். இதுவும் கான்சிக்யூட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து என்னதுன்னா 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், 180 வரும். அதை தான் இங்கே போட்டிருக்கேன். ட்ரா எ லைன் டியூ வரைஞ்சிட்டேன். ஏபியும் டியும் ஈக்குவல். இப்போ ஏபியும் டியும் என்னென்ன பேரல் தான் கொடுத்துருக்கேன். இப்போது இதான் சொன்னேன், இது கான்சிக்யூட்டிவ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 180 கிடைக்கும். அதை தான் போட்டிருக்கேன். கேபிட்டல் ஏ ப்ளஸ் ஸ்மால் ஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. கேபிட்டல் ஏவோட வேல்யூ அவங்க 140 கொடுத்துட்டாங்க. 140 டிகிரி ப்ளஸ் கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 140 இந்த பக்கம் வரைச்ச -140 ஆகுது. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. இப்போ அடுத்ததில் டியூவும் சிடியும் ஈக்குவலு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 வரும். டியூவும் பேரலல் டு சிடி, சியும் பியும் ஸ்மால் பியும் ஆர் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான் இதுவும். அதனால் சப்ளிமெண்ட்ரி 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 180 டிகிரி கிடைக்கணும். அப்போது ஆங்கிள் சி ப்ளஸ் ஆங்கிள் ஸ்மால் பி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி கிடைக்கணும். ஆங்கிள் சி வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, 150 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ பியை மட்டும் கண்டுபிடிக்கணும். பி இங்கே இருக்கும். இந்த 150 வந்து இந்த பக்கம் வரைச்ச -150 ஆகிடும். இதை சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 30 டிகிரி. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன வச்சோம், ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ரெண்டும் சேர்ந்து ஸ்மால் சேர்ந்தது தான் எக்ஸ். அதாவது இங்கே அப்படி தான் வச்சோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும்னு வச்சோம் எக்ஸோட வேல்யூ. அதாவது பிரித்தோம்னா 2 அதை வச்சோம். இப்போது ஆங்கிள் ஏ ஸ்மால் ஏ ப்ளஸ் ஆங்கிள் ஸ்மால் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஆங்கிள் ஏ என்ன கண்டுபிடிச்சோம், ஸ்மால் ஏன்னா 40 டிகிரி, ஆங்கிள் பி வந்து 30 டிகிரி. ரெண்டும் ஆட் பண்ணால் 70 டிகிரி. அதுதான் எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ என்னென்னா 70 டிகிரி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.